ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெல்லம் வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து நான் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை முந்திரி பாயசத்துக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பாலில் தான் நம்ம இந்த பாயசமே செய்ய போகிறோம். அதனால் தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி அதை நான் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஸ்டவ் மேலே இருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்க வேண்டாம், அது கொஞ்சோண்டு கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அந்த அளவுக்கு பைத்தம்பருப்பையும் ஜவ்வரிசியும் அண்ட் வெல்லத்தை சேர்த்து வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பைத்தம்பருப்பும் ஜவ்வரிசியும் அந்த வெல்லமும் நல்லா தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். நல்லா அதை கலரி விட்டுட்டு ஏலக்காய் தூளை வந்து அந்த பாயசத்தில் போட்டுக்கலாம். பாயசம் இந்த பதத்துக்கு வந்தோடனே திராட்சை முந்திரி எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து பாயசத்தில் கொட்டிட்டு கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.